கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். சனிக்கிழமை பங்குனி மாதம் 28ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு தேவ சித்தமே அனுதின போஜனம். இன்றைய தியான வசனம் யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. தியானம். மீட்பராகிய இயேசு தாமே சிலுவையிலே அறையப்பட்ட போது அவருடைய வலது பக்கத்திலே ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர் அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்டார்கள். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாட்களுக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை, இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாய் இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவர்களோடே கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளரும் அப்படியே அவரை நிந்தித்தார்கள். ஆனாலும் தேவகுமாரனாகிய இயேசுவோ நீடிய பொறுமை உள்ளவராக நிந்தையையும் அவமானத்தையும் சகித்தார். பிதாவாகிய தேவனின் சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதே அவருடைய போஜனமாக இருந்தது. அவர் எல்லாவற்றையும் பிதாவினுடைய சித்தப்படியே நிறைவேற்றி முடித்தார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கு மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை வாசிக்கலாம். அதுபோலவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை தரித்தவர்களுக்கும் தங்களுக்குரியதை மட்டும் நோக்காமல் பிறருக்கானவைகளையும் நோக்குகிறவர்களுக்கும் பிதாவாகிய தேவனின் சித்தத்தை தங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுகின்றவர்களை போஜனமாக கொண்டவர்களும் ஒருவரும் அறியாத பரலோக மேன்மைகளை கொடுப்பேன் என்று வாக்குரைத்திருக்கிறார். ஜெபம் செய்வோம். உம்முடைய குமாரனுடைய சாயலை அடையும்படி என்னை அழைத்த தேவனே, இந்த உலகத்தினால் உண்டாகும் அழுத்தங்களை நான் கண்டு பின்வாங்கி சோர்ந்து போகாமல் இருக்க கிருபை செய்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.